ஸோ இப்போ இந்த ஓவரால் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு இப்போது ஃபீவர், இன்றைக்கி எனக்கு காய்ச்சல்னால் நான் என்ன பண்ணணுன்னா மருந்து மாத்திரையும் இன்றைக்கி டேப்லெட்ஸும் நான் இப்போ எடுக்கணும். இப்போ இந்த பட்ஜெட்டோட ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் வில் ஜஸ்ட் சி. ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் சேஞ்ச் இந்த பட்ஜெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் த சேஞ்ச் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ். ஸோ ப்ரீவியஸாக இருந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு பர்சனல் இன்கம் டேக்ஸை வந்து நவ் தே ஹவ் சேஞ்ச்ட் இட். ஸோ என்ன ஸ்லாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி 0 to 5 lakhs வரைக்கும் there is no taxation. And from 5 lakhs to 7.5 lakhs, they have made the tax rate at 10%. And from 7.5 lakhs to 10 lakhs will be charged at 15%. And from 10 lakhs to 12.5 lakhs, it's at 20%. And from 12.5 lakhs to 15 lakhs, they have made it at 25%. And 15 lakhs and above, it is 30% is your income tax slab. So that's one major change announcement in the budget. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மேஜர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிகார்டிங் தி டெப்ட் மார்க்கெட். ஸோ இப்போது ரீசெண்டாக இந்த அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா, என்ஆர்ஐஸ்க்காக ஒரு நியூ ஸ்கீம்ஸும் ப்ளஸ் தே வாண்ட் தி என்ஆர்ஐஸ் டு இன்வெஸ்ட் இன் தி டெப்ட் இடிஎஃப். ஸோ இதனால் என்ன ஆகலன்னா, உங்களுக்கு டெப்ட் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் கெயின் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அது நெக்ஸ்ட்டு ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் இன் த பட்ஜெட். அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, they have announced the IPO of LIC. So LIC IPO விடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. And we can expect it in the mid of this financial year we can expect that. So according to sources, I believe it is going to be around 10% of the stakes. Full confirmation varla. So we'll just wait for the IPO of LIC. And then அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when it comes to தி ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதே மாதிரி டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ த டேக்ஸேஷன் ஃபார் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹேஸ் பீன் ரிமூவ்ட். அண்ட் முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மார்க்கெட். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெர் வாஸ் அ ஹியூஜ் downside in the market. So Nifty almost 320 points கீழே விழுந்தது. அண்ட் பேங்க் நிஃப்டி fell around 1000 points. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக சொல்லிகிட்ருக்க ஒரு விஷயந்தான். மார்க்கெட் இட் இஸ் ஜஸ்ட் பீன் புல்ட் அப். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இழுத்து பிடிச்சி மேலே வச்சுருந்தாங்க. எதுக்குன்னா, தே வாண்ட் த ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் டு கம் இன். முடிஞ்ச வரைக்கும் ரீட்டெயில் ட்ரேடர்ஸை என்ன பண்ணணும், எல்லாரையும் வாங்க வைக்கணுன்றதுக்காக இந்த பட்ஜெட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டு 12,000க்கு மேலே நிறுத்தி ஒரு 12,200, 300, 400 வரைக்கும் போக போக எல்லாரோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பாக மார்க்கெட் இனிமேல் ஃபுல்லாக ஏற தான் போகுதுன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசையை தூண்டி விட்டாங்க எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் பை பண்ணி முடிச்சிட்ட பிறகு, ஸோ அவங்க கையில் இருந்த கீழே வாங்கி வச்சுருந்த பொசிஷன் அத்தனையுமே உங்ககிட்ட கொடுத்துட்ட பிறகு இந்த பட்ஜெட்டில் மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் ஸ்டார்டட் டு செல் தேர் பொசிஷன்ஸ். மொத்தமாக செல் பண்ண உடனே மார்க்கெட் ஸ்டார்டட் டு have a huge fall and market has come to 11,600 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். மார்க்கெட் மேலே இருக்கிற வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் நாட் இன் மார்க்கெட் மேலே இருக்கிறது ஏன் இருக்குதுன்னா, இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இன்னும் மார்க்கெட் பை ட்ரெண்டில் இல்லைன்றது நம்ம ரெகுலராக சொல்லிட்டு தான் இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் திருப்பியும் சொல்கிறேன், 11,960 அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11,960க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் இஸ் இன் செல் ட்ரெண்ட். ஸோ இது நிறைய நம்மளோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கரெக்டாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி 960 கிட்ட வந்தது. அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால் அரௌண்ட் 300 points. ஸோ ஸ்டில் இப்பயும் மை வியூ ஆன் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறலை. இதுக்கு இத்தனை நாள் நடந்தது என்னென்னா, இட் வாஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். மேலே இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாரையும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக செல் ஆஃப் பண்ண உடனே மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால். கோல்டு பார்த்தீங்கன்னாலும் நான் முன்னாடியே சொன்னது தான், நிஃப்டி எப்போ இறங்குதோ, when the stock market plunges automatically the next investment for the
ட்ரேடர் வில் பி கோல்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ப்ரைஸ் இன்னும் ஏற்றத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போது. கோல்டு இன்னும் நியூ ஹைஸ் போக தான் செய்யும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டு கீழே வர என்ன பண்ணிக்கோங்க, கிராம்ஸ் ஆஃப் கோல்டாக என்ன பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் காயின்ஸில் வாங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டோட மார்க்கெட் நல்லா ஏற தான் போகுது. ஓவரால் இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லிடுறேன். எனக்கு இப்போது ஃபீவர், இன்றைக்கி எனக்கு காய்ச்சல்னால் நான் என்ன பண்ணணுன்னா மருந்து மாத்திரையும் இன்றைக்கி டேப்லெட்ஸும் நான் இப்போ எடுக்கணும். இப்போ இந்த பட்ஜெட்டோட ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஃபீவர் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் இப்போயே என்ன பண்ணிக்கோங்க, மாத்திரையும் டேப்லெட்ஸும் இன்றைக்கே போட்டுக்கோங்கன்ற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டோட ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு திஸ் எக்கானமி. ஸோ வில் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ thank you very much for joining in this video. Take care.